வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த இடத்துல நம்ம என்னோட பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் சென்டம் மார்க் பேப்பர் வேல்யூஷன் பண்ண ஒரு ஆன்சர் ஸ்கிரிப்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த சென்டம் ஆன்சர் ஸ்கிரிப்ட் பார்த்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியத்துக்கான பேப்பர் வேல்யூஷன் பண்ண ஒரு ஆன்சர் ஸ்கிரிப்ட் தான். ஸோ 10th சயின்ஸில் பார்த்தீங்கன்னா 75 அவுட் ஆஃப் 75 வாங்கியிருக்காங்க. ஸோ நீங்கள் பப்ளிக் எக்ஸாமினேஷன் எழுதும் போது உங்களுக்கு இப்போ பாரு ஒரு பேஜ் இருக்கும், மதிப்பெண் பக்கம் மார்க்கிங் பேஜ். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண்டல் நம்பரு, பேக்கெட் நம்பரு, ஸ்கிரிப்ட் நம்பரு, அதே மாதிரி மார்க்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சைடில் கீழே பாருங்கள் கொஸ்டின் வைஸாகவும் பேஜ் வைஸாகவும் 75 அவுட் ஆஃப் 75. நமக்கு சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 75க்கு 75 தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சென்டம் மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா ஏஇஎஸ்ஓ சிஓட சிக்னேச்சர் இருக்குது. ஸோ இதில் தேர்வு எழுதுறவங்களும் என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சைடில் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா சீல் இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க, சீல் வச்சுருப்பாங்க. ஸோ பேப்பர் வேல்யூஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹால் சூப்பர்வைசர் டியூட்டி பார்த்துருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா டிஜிஇ எஸ்எஸ்எல்சின்னு சீல் வைப்பாங்க. ஸோ பகுதி 1 மார்க் பொறுத்த வரைக்கும் பகுதி 1ல் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக எழுதியிருக்காங்க. ஸோ 10th சயின்ஸில் 1 மார்க் பொறுத்த வரைக்கும் 12க்கு 12 கரெக்டாக எழுதியிருக்காங்க. அதனால தான் சென்டம் மார்க் எடுக்கிறதுக்கு இவங்களுக்கு இந்த 1 மார்க் கை கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பகுதி 2 இதில் பார்த்தீங்கன்னா 2 மதிப்பெண் வினாக்கள் இருக்கும். தோற்ற வெப்ப விரிவு குணகம்னா என்ன? ஓரலகு வெப்பநிலை உயர்வால் திரவத்தில் அதிகரிக்கும் தோற்ற பருமனுக்கு அத்திரவத்திற்கு ஓரலகு பருமனுக்கு உள்ள தகவு. அடுத்து ஸ்க்ராட்ச்னா என்ன? ஸ்க்ராட்ச் சாளரத்தை திறக்கும் போது கிடைக்கும் பின்னணியே ஸ்டேஜ் என்பர். அடுத்து பார்த்தீங்கன்னா பின்மூளையின் பாகம் என்னென்ன இருக்குது? சிறுமூளை, பான்ஸ், முகுளம். ஸோ 2 மார்க் கொஷின் வைஸாகவும் பேஜ் வைஸாகவும் சம்மு கரெக்டாக சால்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக இந்த பேஜில் 8 மார்க் வாங்கியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இதயத்தோட ஃபேஸ் மேக்கர்னால் என்ன? இது இதய துடிப்புகளுக்கு மின் தூண்டலை தோற்றுவித்து இதய தசைகளின் சுருக்கத்தை தூண்டுகிறது. இந்த மாதிரி எழுதுனீங்கன்னா 2 மார்க் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி சீம்பால் அப்படின்னா என்ன? குழந்தை பிறப்பிற்கு பிறகு சுரப்பியிலிருந்து முதலில் வெளிவரும் பால் கோலோஸ்ட்ரம் எனப்படும். இங்கே பார்த்தீங்கன்னா என்னென்ன ஹார்மோன் இதில் தேவைப்படுதுன்னா ப்ரோலாக்டின், ஆக்சிடாக்சின். அவ்வளோதான். இந்த கீ பாயிண்ட் இருந்தால் மார்க் 2 மார்க்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ரஸ்ட்னா என்ன? இரும்பானது ஈரக்காற்றுடன் வினைபுரிந்து பழுப்பு நீரேறிய பெரிக் ஆக்சைடை உருவாகிறது. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரியாக்ஷன் 4Fe + 3O2 + XH2O 2Fe2O3 XH2O 6 மார்க் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா முயலோட டென்டல் ஃபார்முலா. ஸோ ஃபஸ்ட்டு டென்டல் ஃபார்முலா எழுதிட்டு அப்படின்னா பார்த்தீங்கன்னா அதோட டென்டல் ஃபார்முலாவுடைய என்னென்ன டைப்ஸ் இருக்குது, இன்சிசர், கேனிஸ், ப்ரீமோலார், மோலார். ஸோ இதுக்கு 2 மார்க், இதுக்கு 2 மார்க், அப்போ தான் 4 மார்க் போடுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வட்டார இன தாவரவியல்னா என்ன? ஒரு குறிப்பிட்ட பகுதியில் உள்ள தாவரங்கள் அப்பகுதியில் உள்ள மக்களுக்கு வழியாக எவ்வாறு பயன்படுகிறது. அதே மாதிரி முக்கியத்துவம் பரம்பரையாக தாவரங்களின் பயன்களை அறிய முடிகிறது. நமக்கு தெரிந்த மற்றும் தெரியாத தாவரங்களின் பயன்களை பற்றி அறிய தகவலை அளிக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு 31 வெள்ளம், வறட்சி, மண்ணரிப்பு. அதே மாதிரி தடவியல் பயன்பாடுகள், குற்றவாளிகளை அடையாளம் காணுதல், குழந்தையினை அடையாளம் காண்பதில் ஏற்படும் சர்ச்சைக்கு தீர்வு காணுதல். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா நான்மடிய நிலை தாவரங்கள் நன்மை பயக்கக்கூடியவை. நான்மடிய நிலை பெரும்பாலும் அளவில் பெரிய பழம் மற்றும் பூக்களை உண்டாக்கும். ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா நியூரானோட வகைகள் கேட்டிருக்கிறாங்க. ஒருமுனை நியூரான், இருமுனை நியூரான், பலமுறை நியூரான். அடுத்து பார்த்தீங்கன்னா நீர்த்த நைட்ரிக் அமிலம் காரணம் அலுமினியத்தின் மேல் ஆக்சைடு படலம் உருவாவதால் அதன் வினைப்படும் திறன் தடுக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மோல்களுடைய எண்ணிக்கை சம்மாரி கொடுத்துருக்காங்க. மோல்களின் எண்ணிக்கை அவகோட்ரா எண். ஸோ சம்மு கரெக்டாக சால்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் 10th சயின்ஸ் பேப்பர் வேல்யூஷன் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஆன்சர் ஸ்கிரிப்ட் பொறுத்த வரைக்கும் உங்கள் 10th சயின்ஸில் 75 அவுட் ஆஃப் 75 சென்டம் மார்க் எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு தமிழுக்கும் சிறைக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் அப்படின்னு என்ன? வழங்கும் குழாயாக இருக்கும், இது பெரும் குழாயாக இருக்கும். இளஞ்சிவப்பு நிறத்தினை உடையது, உடலின் ஆள் பகுதியில் அமைந்துள்ளது, உடலின் மேற்பரப்பு பகுதியில் அமைந்துள்ளது. உள்ளீடு வாழ்வுகள் கிடையாது, உள்ளீடு வாழ்வுகள் உண்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா MgSO4 7H2 உட்படுத்தும் போது அது 7 நீர் மூலக்கூறுகளை இழந்து நீரற்ற மெக்னீசியம் சல்பேட்டாக மாறுகிறது. ஸோ ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. MgSO4 + 7H2O வெப்பப்படுத்துதல் MgSO4 + 7H2O. அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க தியரி. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு 7 மார்க் கொஸ்டின். 7 மார்க் பொறுத்த வரைக்கும் ரோமனாக கொடுத்துருக்காங்க. ஒளிப்பட கருவியில் பயன்படுகிறது. உருப்பெருக்கத்திற்கு கண்ணாடியனை பயன்படுகின்றன.
வெள்ளொளி கற்றையானது கண்ணாடி, நீர் போன்ற ஒளிபுகும் ஊடகத்தில் ஒளிவிலகல் அடையும் போது அதில் உள்ள நிறங்கள் தனித்தனியாக பிரிகை அடைகின்றன. சிவப்பு நிறம் அதிக அலைநீளம் உடையது, எனவே குறைவாக சிதறல் அடையும் போது சிவப்பு நிறம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தோன்னா வேல்யூஷன் எல்லாமே இருக்கும். ஸோ கீ பாயிண்டில் இருக்கிற மாதிரி கரெக்டாக எழுதியிருக்கிறதுனால சென்டர் மார்க் வந்து ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் வேல்யூஷன் நடக்கும். இப்போ 34வது 7 மார்க்கில் 7 மார்க் வாங்கிட்டாங்கன்னா மேலே 7 மார்க் போடுவாங்க. கீ பாயிண்ட் பேஸ் பண்ணி தான் வந்து அந்த மார்க் எல்லாமே வந்து பார்த்தோன்னா கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜியில் ரோமன் டைப்பில் ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்காங்க. பசுமை புரட்சியின் தந்தை டாக்டர் மாசா சுவாமிநாதன் இந்தியாவின் பசுமை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு உட்கலப்பு, வெளிக்கலப்பு, நெருங்கிய தொடர்புடைய மற்றும் ஒரே இனத்தை சார்ந்த உயிரினங்கள் 4 முதல் 6 தலைமுறைக்கு கலப்பு செய்தல். பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த விரும்பத்தக்க பண்புகளை கொண்ட இரு கலப்பு செய்தல். இம்முறையில் வீரியமிக்க ஜீன்கள் ஒன்றாக கொண்டு வரப்படுகின்றது, விரும்பாத ஜீன்கள் நீக்கப்படுகிறது. இக்கலப்பு பெற்றோர்களை பலம் வாய்ந்ததாகவும் வீரியமானதாகவும் இருக்கும். எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க, இங்கேயும் வந்து பார்த்தோன்னா எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா நமக்கு காரணிகள். இன்சுலின் சார்ந்த நீரிழிவு நோய் வகை, இன்சுலின் சாராத நீரிழிவு நோய் வகை. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நோயோட தாக்கம் 10 to 20 இல்லை 80 to 19. உடல் எடை வந்து பார்த்தோன்னா சாதாரண உடல் எடை குறைதல், உடல் பருமன். சிகிச்சை இன்சுலினை எடுத்துக்கொள்ள அவசியமாகிறது. உணவு, உடற்பயிற்சி மற்றும் மருந்து கட்டுப்படுத்தப்படுகிறது. அடுத்து பார்த்தோன்னா தொடங்கும் பருவம் இளம் பருவத்தில் தொடங்கிறது, வயதானவரில் காணப்படுகிறது அப்படின்னு வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் வேல்யூஷன் எல்லாமே இருக்கும். ஸோ கண்டிப்பாக 10ஆம் வகுப்பு மாணவர்கள் பொதுத் தேர்வுக்கு வந்து பார்த்தோன்னா தயாராகிட்டு இருப்பீங்க. ஸோ சென்டம் பேப்பர் வேல்யூஷன் எப்படி இருக்கும், இந்த ஆன்சர் ஸ்கிரிப்டில் எப்படி இவங்க சென்டம் வாங்கியிருக்காங்க, என்னென்ன கீ பாயிண்ட்டை வந்து எழுதியிருக்காங்கன்னு சொல்லி லாஸ்ட் மினிட் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் பப்ளிக் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பரேஷனுக்கு இந்த 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் சென்டம் பேப்பர் வேல்யூஷன் 75 out of 75 வாங்கின பேப்பர் வேல்யூஷனை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எப்படி மார்க் அலாட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஷின் கேட்டிருக்காங்கன்னு சொல்லி லாஸ்ட் மினிட் வந்து பார்த்தோன்னா நீங்கள் சயின்ஸ் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு ஜஸ்ட் அனலைஸ் பண்ணுறதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காத வந்து பார்த்தீங்கன்னா மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்து 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் பப்ளிக் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே தொடர்ந்து சயின்ஸில் எல்லாமே வந்து பார்த்தோன்னா அப்டேட் பண்ணுவேன். அதே மாதிரி இது வரைக்கும் நான் அப்லோட் பண்ணக்கூடிய 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அதே மாதிரி பப்ளிக் எக்ஸாமினேஷனுடைய அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர்லாம் அப்டேட் பண்ணியிருப்பேன். அதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக அதில் இருந்தால் உங்களுக்கு எக்ஸாமுக்கு எல்லாமே வந்து கேட்பாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ உடனுக்குடன் அப்டேட்லாம் நிறைய நீங்கள் தெரிஞ்சுக்கணும் 10th ரிலேட்டடாக அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் டெலகிராமில் ஜாயின் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. தேங்க்யூ.